நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களுடன் வரவேற்பது நான் உங்க RJ ஃபாஹிரா. மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் சமுதாய வானொலி கூட்டமைப்புகளுடன் இணைந்து அதிரை பண்பலை நடத்தும் அடல் வாயோ அபியுதே யோஜனா மூத்தோருக்கு முதல் வணக்கம் சிறப்பு நிகழ்ச்சியின் 8வது அத்தியாயத்துல தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். நேயர்களே, இந்த அத்தியாயத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? மூத்த குடிமக்களுக்கான அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்க சட்ட ஆலோசனைகள் என்ன இருக்கு, சட்ட ரீதியான உதவிகள், நலத்திட்டங்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். சோ நேயர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவங்களா இருந்தீங்கன்னா இந்த தொகுப்பு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த நிகழ்ச்சியை எல்லாருமே கேட்டு மற்றவங்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம், மிஸ் பண்ணாம கேளுங்க. மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலிகள் கூட்டமைப்புடன் இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். இது முதியோர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஓர் வானொலி தொடர். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்கள். மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் 8வது பகுதியில இன்னைக்கு நாம இணைஞ்சிருக்கிறோம். முதியோர்கள் இளைய தலைமுறைக்கான பாடம். அவங்கள அரவணைச்சு பார்த்து கொள்ள வேண்டியது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். வயதானவங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கான உரிமைகளையும் சுதந்திரத்தையும் அளிக்க வேணும் அப்படின்றத உணர்த்தும் வகையில சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் மூத்தோருக்கான முதல் வணக்கம் என்ற இந்த நிகழ்ச்சியை இந்தியாவில் இருக்கக்கூடிய 200 சமூக வானொலிகளின் மூலமா 10 மொழிகளின் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. நமது இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் ஒவ்வொரு மாநில அரசோட இணைஞ்சு சமூக நலன் காக்கவும் சமூக நீதியை உறுதிப்படுத்துறதுலயும் பல்வேறு பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. 60 வயதை கடந்த ஆண் பெண் அனைவரும் மூத்த குடிமக்கள் அல்லது முதியோர்கள் அப்படின்னு கருதப்படுறாங்க. அவர்களோட நலனை பாதுகாக்கவும் அவர்களுக்கான உரிமைகளை வழங்கவும் அவங்கள மதிக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. அனைத்து முதியோர்களுக்குமான உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் சுகாதார வசதிகள் போன்றவற்றை அவங்களுக்கு தடையில்லாம கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வாழ்வாதாரத்திற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொள்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகளும் வழங்கப்படுது. சமூக மற்றும் சட்ட பாதுகாப்பு அளிக்கப்பட்டு மனித உரிமை மற்றும் அடிப்படை சுதந்திரத்தை அவங்க அனுபவிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மூத்தோர் நலன் பேணுவோம், சமூக நலன் காண்போம். இந்த நிகழ்ச்சியை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், இந்திய சமூக வானொலிகளின் கூட்டமைப்பு, தமிழ்நாடு சமூக நலத்துறை மற்றும் மாவட்ட சமூக நலத்துறை ஆகியோர் இணைஞ்சு வழங்கிட்டு இருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா மூத்த குடிமக்களுக்கு உள்ள உரிமைகள், சட்டங்கள், நலத்திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இத பத்தின விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வானொலி நிலையத்துக்கு தாத்தா பாரத்தும் அவங்களோட பேத்தி லட்சுமியும் வந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களே, தாத்தா பாரத்தும் லட்சுமி பேத்தியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம் சிறப்பு தொடர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். பாரத் தாத்தாவும் நானும் இந்த நிகழ்ச்சியில நம்ம மூத்த குடிமக்களுடைய உரிமைகள், பராமரிப்பு மற்றும் அவர்களுக்கான மரியாதையை பற்றிய முக்கியமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்க இருக்கோம். வணக்கம் தாத்தா. வணக்கம்மா. இப்ப நம்ம இந்தியா கலாச்சாரத்துக்கும் சரி பாரம்பரியத்துக்கும் சரி ரொம்ப பேர் போன ஒரு இடம். நம்ம இந்தியா எப்போதுமே ஒவ்வொரு மதத்துக்கும் சமூகத்துக்கும் அதோட கலாச்சாரத்துக்கும் மதிப்பளிக்கிற ஒரு இடமா தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ரொம்ப வேகமான பிஸியான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால மூத்தவங்களுக்கு மரியாதைன்றது கொடுக்கவே மறந்துட்டாங்க. அது அப்படி இல்லை தாத்தா, நாங்களும் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறோம். நீங்க வேணா அப்படி நினைக்கலாம் தாத்தா, ஆனா நாங்க மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நிறைய பேரு மூத்தவங்களுக்கான மரியாதையை கொடுக்கறது இல்ல. அதுலயும் ஒரு சில பேர் தான் அப்படி செய்யறாங்க.
அந்த மாதிரி நடக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம நாட்டுல இவ்ளோ முதியோர் இல்லம் இருக்கு. அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிற முதியவங்களோட கண்களை பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளவு துக்கத்திலையும் சோகத்திலையும் இருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்காகத்தாமா இந்த நிகழ்ச்சி. இந்திய அரசோட சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் பொதுமக்களோட உரிமைகளை பாதுகாக்கவும் ஆதரவு அளிக்கவும் ஒரு முக்கிய பிரிவா இருக்கு. அந்த அமைச்சகம் மூத்தோருக்கு முதல் வணக்கம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமா மூத்த குடிமக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவங்களோட நலனை உறுதி செய்யவும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருது. ஆமாங்க தாத்தா, சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பு இணைஞ்சு இந்த சிறப்பு நிகழ்ச்சி தொடர் நம்ம மூத்த குடிமக்களுக்கு உதவுறதுக்காக பல்வேறு அமைச்சக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான தகவல்களை வழங்குறாங்க. இதுல ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்கள் திட்டம், மூத்த குடிமக்களுக்கான ஹெல்ப்லைன், பராமரிப்பாளர் பயிற்சி, SAGE, அதோட ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா போன்ற திட்டங்களும் இதுல அடங்குது. அது மட்டும் இல்லாம கண்புரை சிகிச்சைகளுக்கான தீர்வுகள், மூத்தவர்களுடைய உணவு ஆலோசனைகள், நிபுணர் வழிகாட்டுதல் மற்றும் பிற வசதிகளையும் இந்த நிகழ்ச்சி வழங்குது. இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம மூத்தவங்க யாரோட உதவியும் எதிர்பார்க்காம யாருக்கிட்டையும் போய் வணங்கி நிக்காம இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த விரும்புறோம். மூத்தவர்களோட இந்த பொற்காலத்துல அவங்க வலிமையான ஆதாரத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகம் சமூக வானொலிகளோட கூட்டமைப்போட இணைஞ்சு செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியை வழங்குறாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். என்ன லட்சுமி, நானும் ரொம்ப நேரமா உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த செல்லை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்னதான் இருக்கு அந்த செல்லுல? இது ஒண்ணு கெட்டது இல்லையே தாத்தா. நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம பேசிக்கலாம், அவங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கலாம், அன்றாட உலகத்துல நடக்கிற விஷயங்களை உடனே தெரிஞ்சுக்கலாம். நீ சொல்றதெல்லாம் சரிதான் லட்சுமி. இப்ப செல்லுலயே எல்லாம் இருக்கு. இன்னும் சோசியல் மீடியாலாம் சொல்றாங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு அதிலே கிடைச்சிருது. ஆனா எங்க காலத்துல பார்த்தோம்னா நாங்க ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறோம்னா கூட கடிதம் மூலமா தான் பகிர்ந்துகிட்டு இருந்தோம். நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த அவசரமான உலகத்துல யார் தாத்தா உட்காந்து லெட்டர்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறது? இப்போ இந்த போன் நம்ம கையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு தூரத்துல போனாலும் இந்த போன் இருக்கிறதுனால நம்ம பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும் தாத்தா. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன் லட்சுமி, இந்த நவீன உலகத்து மத்தியில எங்களோட பாரம்பரியம், மதிப்பு, மூத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே வர்றோம். முன்னாடியெல்லாம் அரசு மூத்தவர்களுக்கான கொள்கைகளை அறிமுகப்படுத்துகிற போது விவாதங்கள்லாம் நடக்கும், எல்லாரும் அதில் ஈடுபடுவோம். ஆனால் இப்போ பாரு, எல்லாமே தொழில்நுட்பத்தோட இணைக்கப்பட்டதுனால மூத்தவர்களுக்கான உரிமை, சட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கூட தெரியறதுக்கு நேரமே இல்லை. நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறாங்க. ஆனா நம்ம மூத்தவங்களுக்கான என்னென்ன உரிமைகள் இருக்கு, அதுல கவர்மெண்ட்ல என்னென்ன சொல்றாங்க, இத பத்திலாம் அதுல சொல்றது இல்ல தாத்தா, பகிர்ந்துக்கிறதும் இல்ல. அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது தாத்தா. எனக்காக கொஞ்சம் சொல்றீங்களா? நம்ம மூத்தவங்களுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்றேன் கேளு. மூத்த குடிமக்களோட நலனுக்காக இந்தியாவில் நிறைய சட்டங்கள் இருக்கு, அரசோட திட்டங்களும் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, பல மூத்தவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதே இல்லை. பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தினாலேயே தள்ளி வைக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுறாங்கல்ல, அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை, நம்ம இனிமேல் அவ்வளோதான், அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் தாத்தா இருக்கு. உங்களை போல உங்க வாழ்க்கையோட பெரும் பகுதியை உங்க குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் அர்ப்பணிச்சவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பராமரிப்பு இல்லாம இருக்கு. ஆனா அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப சிறந்த பராமரிப்பு தேவை. ஏன் தாத்தா, மூத்தவங்களுக்கான உரிமைகள் நிறைய இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா தாத்தா? முதல்ல மூத்தவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் மூத்த குடிமக்கள் நலனுக்காக 2007 அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் தான் பெற்றோர் மற்றும் மூத்தவர்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலனுக்கான சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடும்பம் மூத்தவர்களை பராமரிக்கல அப்படின்னா அந்த மூத்தவர்கள் தங்கள் குழந்தைகள் அல்லது குடும்பத்தினரின் பராமரிப்பு நிதியை சட்ட ரீதியா பெற முடியும். தாத்தா, இப்ப நீங்க சொன்னது எவ்வளவு பெரிய உரிமை தெரியுமா? ஒரு மூத்தவங்க தனியா வாழ்றாங்க, அவங்களோட குடும்பம் அவங்கள ஆதரிக்கல அப்படின்னா அவங்க நீதிமன்றத்துக்கே போய் உதவி பெற முடியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தாத்தா. ஆமா, இந்த சட்டம் அதைத்தான் சொல்லுது. குடும்பத்தில் இருக்க குழந்தைகள் மூத்தவர்களையும் வயதானவர்களை பராமரிக்கணும், அவங்களுக்கு அது முக்கியமான கடமை அப்படிங்கறத இந்த சட்டம் சொல்லுது. நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. ஆனா மூத்தவங்க அவங்களோட சொந்த குழந்தைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே தாத்தா. இத
இதுல வேற ஏதாவது வழிமுறை இருக்கா தாத்தா? இந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம், மருத்துவ செலவு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா மாநில அரசோ இல்லை உள்ளூர் அமைப்புகளோ இதுக்கு வந்து உதவி மையங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த மையங்களில் சுகாதார பராமரிப்பு, உணவு, மற்ற வசதிகள், சேவைகள் இதெல்லாம் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மூத்தோர்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய அவங்களுக்கு வாழ்வுரிமையும் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடந்துட்டா அரசு வந்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கறத வந்து இந்த சட்டம் சொல்லுது. அருமையா சொன்னீங்க தாத்தா. மூத்தவங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்க இந்த உரிமைகளை பத்தி தெரியாமலே இருக்காங்க. அவங்க எப்படி அவங்கள பாதுகாத்துக்குவாங்க? தாத்தா, நாம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் தாத்தா. நீ சொல்றது ரொம்ப சரிமா. இதுக்கு நாம என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி என்ன சட்டத்திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நிபுணர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட்டியாந்து நம்ம வந்து பேச சொல்லலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு விளக்கம் அளிக்கிற வகையில் விவாதங்கள், பேட்டிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்யலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கேட்கறது மூலமா மூத்தவங்க வந்து அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளையும் தங்களோட உரிமைகள் பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க. சூப்பர் ஐடியா தாத்தா. ஒவ்வொரு மூத்தவங்களும் அவங்களோட உரிமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான மரியாதையும் பராமரிப்பும் பெறத இந்த நிகழ்ச்சியின் மூலமா நாம உறுதி செய்ய முடியும். இத கேட்கிற பெரியவங்களுக்கும் நிச்சயமா அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா புரியும் தாத்தா. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம மூத்த குடிமக்களுக்கு அரசு நிதி ஆதரவு ஏது தருதா தாத்தா? ஆமா லட்சுமி, தேசிய முதியோர்கள் ஓய்வு திட்டம், இது மாதிரி பல ஓய்வு திட்டங்கள் இருக்கு. அந்த மாதிரியான திட்டங்கள்ல தகுதியான முதியோர்கள் ஓய்வூதியம் பெறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மாநில அரசுகள் வந்து தங்களுடைய ஓய்வூதிய திட்டங்கள் மற்றும் நிதியுதவி திட்டங்களை வந்து வழங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா தாத்தா, நிதி குறைவா இருக்கிற மூத்த குடிமக்களுக்கும் இந்த உதவிகள் கிடைக்குது. ஆனா நம்ம கிராமத்துல இருக்கிற மூத்தவர்களுக்கு இந்த திட்டங்கள் பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பாங்களா இல்லையா? அதாம உண்மையான சிக்கலே. பல முதியோர்கள் வந்து தங்களோட உரிமைகள், அப்புறமா இந்த மாதிரி திட்டங்கள் இது பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம தான் இருக்காங்க. இதனால தான் அவங்க வந்து அவங்க குடும்பத்தினரையோ இல்லை சமுதாயத்தையோ சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு மூத்த குடிமகனும் தன்னம்பிக்கையோட இருக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நியாயமான விசாரணை உரிமை அப்படின்னு ஒன்று கூட இருக்கு. தாத்தா, இதுவரைக்கும் நீங்க சொன்ன அந்த உரிமையெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. அது என்ன நியாயமான விசாரணை உரிமை? அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அது என்னன்னா, ஒரு மூத்த குடிமகன் துன்பத்துக்கு ஆளானாலோ அதை வந்து அவங்க வந்து புகார் செய்ய விரும்பினாலோ சட்டம் வந்து அந்த குரலை கேட்கறது வந்து கட்டாயமாக்கியிருக்கு. இது அவங்களோட குறைகளை தீர்க்கவும் அவங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை வந்து சரி செய்யவும் இது நீதிமன்றமா செயல்படுது. தாத்தா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. இப்போ மூத்த குடிமக்களுக்கு கிடைக்கிற பல வசதிகள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க அவங்களோட உரிமைகளை இழந்து வாழ்ந்துகிட்டு தானே இருக்காங்க. நம்மளால நம்ம கிராமத்திலேயே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யக்கூடாது? அந்த கூட்டத்துல இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த திட்டத்தை ஃபுல்லும் நாம ஏன் எடுத்து சொல்லக்கூடாது? இது அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும்ல தாத்தா. பல முதியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள், உரிமைகள், சட்டங்கள் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. சரிதாம்மா, நீ சொல்ற யோசனை நல்ல யோசனை. நாம வந்து இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுவோம். அதில் நான் இருக்கேன், மற்ற மூத்தவங்களையும் கூப்பிடுவோம், கிராம சபையில் இருக்கவங்களையும் கூப்பிடுவோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான விவரங்களை வந்து நல்லா வந்து கலந்து உரையாடுவோம். தாத்தா, இன்னைக்கு நம்ம ஊர்ல கிராம சபை கூட்டம் நடக்க இருக்கு. மூத்தோருக்கான உரிமைகள், திட்டங்கள் பத்தி சொல்றதுக்கு நிபுணரோட நாம அங்க போலாமா தாத்தா? கண்டிப்பா லட்சுமி. எல்லா மக்களையும் ஒரே இடத்துல வச்சு இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது இந்த மாதிரி தகவல்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் போய் சேரும் இல்லையா? பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த கிராம சபை கூட்டத்தை எதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நம்மளோட சமுதாய வானொலியில மூத்தோருக்கு முதல் வணக்கம் அப்படிங்கிற புதிய நிகழ்ச்சியை நானும் என்னோட தாத்தாவும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில மூத்தோருக்கான சட்டங்கள், நலத்திட்டங்கள், உரிமைகள் குறித்து நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கும் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கும் மதுரை மாவட்ட மனித உரிமை ஆணையத்திலிருந்து சமூக ஆர்வலர் திரு கார்த்திக் அவர்கள் வந்திருக்காங்க. திரு கார்த்திக் சார் அவர்களை நம்ம கிராம மக்கள் சார்பா இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கு வருக நான் வரவேற்கிறேன். வணக்கம் கார்த்திக் சார். இப்போ நம்ம கிராமத்துக்கு மக்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, எல்லாரும் அமைதியா இருந்து சார் என்ன சொல்றாங்களோ அதை முழுமையா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சார்கிட்ட வந்து நீங்க கேட்டு தெளிவு பெறலாம். சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து கார்த்திக். நான் 15 ஆண்டு காலமாக சமூக பணியில் ஈடுபட்டு வரேன்.
இந்த அமர்வோட தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கான வணக்கம். தலைப்பே வந்து இன்னைக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த சமூக வானொலிக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து முதியோர்களை எப்படி பாக்குறோம், சொல்ல போனா உண்மையுமே நம்ம முதியோர்களை பாக்குறது இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. முதியோர்களை வந்து நம்ம பார்க்கணுங்கிறது தான் இந்த கருத்தரங்கம். ஏன்னா இன்னைக்கு வந்து சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கஸ்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடியவங்க பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள். அந்த இடத்துல முதியவர்கள் வந்து அதனால வந்து முதியவர்கள் மீதான வன்முறை வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிகமா நடக்குதுங்கிறத வந்து ஒரு சமீபத்துல ஒரு ஆய்வுல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்குது. சோ வந்து இன்னைக்கு நம்ம முதியோர்கள் எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதான் முக்கியமான ஒரு விஷயம். ஐக்கிய நாடுகளின் கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா 2019 உலகத்துல வந்து 70.3 கோடி மக்கள் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இதுதான் ஐக்கிய நாடுகளோட புள்ளி விவரம். இது உலக மக்கள் தொகையில வந்து பாத்தீங்கன்னா 16%. உலக முதியோர்கள் மக்கள் தொகையில் இந்தியா 2வது இடத்துல இருக்குங்கிறது தான் உண்மை. கடந்த 1999ஆம் ஆண்டு ஒரு டிராப்ட் வந்து முதியோருக்கான ஒரு டிராப்ட் வந்து உருவாக்கிருக்காங்க. அதாவது டிராப்ட்னா வரைவு கொள்கை வந்து உருவாக்கிருக்காங்க. அந்த வரைவு கொள்கையோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து முதியவர்கள். அவர்கள் வந்து முதியவர்கள் சொல்லக்கூடாது, மூத்த குடிமகன்கள், சீனியர் சிட்டிசன் என்று அழைக்க வேண்டும். 1999 இது நடைமுறைக்கே கொண்டு வரப்பட்டது. நீங்க இப்படி எடுத்துக்கலாம். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதியவர்கள். அதே இதில் நீங்க வந்து உலக நாடுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் யூஎன் படி பாத்தீங்கன்னா 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வந்து முதியவர்கள்ங்கிற ஒரு கிரியாரிட்டி வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் வந்து முதியோருடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் வந்து கேரளா 16.5%. 2வதா வந்து தமிழ்நாடு 13.6%. 3வதா வந்து ஹிமாச்சல் 13.1%. 4வதா வந்து பஞ்சாப் 12.6%. இந்த வரிசையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக குறைவான பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா பீகார் வந்து 7.7% வந்து இருக்கு. இப்படிதான் வந்து நீங்க முதியோருடைய எண்ணிக்கை வந்து இந்தியாவில் இருக்க மாநிலங்கள் வந்து நம்ம வரையறைக்கு வந்து உட்படுத்தப்படுகிறது. 2022 வந்து ஒரு புள்ளி விவரம் எடுக்கப்பட்டது பாருங்க. தமிழ்நாட்டுல தினசரி பிறப்பு விகிதத்தை விட முதியோர்களோட எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதாவது தினசரி பிறக்கக்கூடிய பிறப்பு சதவீதம் வந்து குறைந்து முதியவர்களோட எண்ணிக்கை சதவீதம் வந்து அதிகரித்து வருகிறது தான் மிக அதிர்ச்சியான ஒரு டேட்டா. அதிகமான முதியோர் காப்பகங்கள் இருக்கக்கூடிய மாநில பட்டியலில் வந்து தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. கேரளா வந்து பாத்தீங்கன்னா முதியோர் எண்ணிக்கையில வந்து அதிகமா இருக்காங்க. ஆனா அங்க கூட அதிகமான காப்பகங்கள் இல்லை. ஆனா 2வது இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்னைக்கு முதியோர்கள் காப்பகம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து முதலிடத்துல இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முதியோர்களை பாதுகாப்பதுங்கிறது ஒரு சேவை, இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆகவும் ஒரு வர்த்தக மையமாகவும் வந்து மாறிக்கிட்டு இருக்குங்கிறதான் யதார்த்தமான உண்மை. முதியோர்களுக்கு நலன் கருதி ஒரு டிராப்ட் வந்து உருவாயிருக்கு, வரைவு கொள்கைன்னு சொல்லுவாங்க. அந்த வரைவு கொள்கை வந்து உருவாயிருக்கு. ஆனா இன்னும் அது வந்து திட்டமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த வரைவு கொள்கையோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் செய்து கொடுப்பது. ஆரம்ப காலகட்டங்களுக்கே வந்து அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து இருக்கும். பின்னாடி ஃபியூச்சர்ல வந்து அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து அவங்களை பாதுகாக்கக்கூடிய அவங்களோட ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஒரு வரைவை வந்து அந்த வரைவில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகும். 2வது வந்து முதியோர்களுக்கு தனியாக ரேஷன் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த வரைவில் வந்து முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமா சொல்லப்படுகிறது. 3வது வந்து முதியோர்களுக்கான மருத்துவ காப்பீடு, இலவச மருத்துவ காப்பீடு இருக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி சில பல்வேறு சிறப்பு அம்சங்களை உள்ளிட்ட அந்த வரைவை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா முதியோருக்கான சட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டது. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பெற்றோர்கள் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் 2007. இந்த சட்டம் வந்து 2007 கொண்டு வரப்பட்டாலும் தமிழ்நாட்டுல வந்து இது வந்து ஒரு ரூலா, அதாவது இந்த சட்டத்துக்கான ஒரு விதிகளை உள்ளடக்கிய சட்டமாக தமிழ்நாடு மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட், அதாவது முன்னாடி தமிழ்நாடுங்கிற ஒரு இதை மட்டும் சேர்த்து அந்த ரூல் வந்து வரையறுக்கப்பட்டு 2009 இருந்து தான் இந்த சட்டம் வந்து தமிழ்நாட்டுல வந்து நடைமுறை வந்து படுத்தப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கமே வந்து என்ன அப்படின்னா இது குடும்ப உறுப்பினர்கள், அதாவது குடும்ப வாரிசுகளிடம் இருந்து பராமரிப்பு தொகையை முதியவர்களுக்கு, அதாவது அந்த அப்பா அம்மா அவங்களுக்கு வயதானவர்களுக்கு வந்து பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கத்துக்காக தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறது. மற்றபடி ஜென்ரலா இருக்கக்கூடிய ஐபிசி சட்டம், முதியோர்கள் மீதான நடக்கக்கூடிய வன்முறைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே
வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்துல வந்து பொருந்தும் அப்படிங்கிற ஒரு வரையறை வந்து இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் அதே மாதிரி முதியோர்களை வந்து நம்ம ஒரு அனுசரிக்கிற ஒரு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தினமாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி உலக முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினமாக வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து அனுசரிக்கப்பட்டு நமக்கு வருது. தம்பி, நீங்க சொன்ன சட்டங்கள் நல்ல விஷயமா இருந்துச்சு. ஆனா எங்களை மாதிரி வயதானவர்களுக்கு உதவக்கூடிய நலத்திட்டங்கள் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க, நாங்க பயன்படுத்த முடியாத வச்சு. ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா. நீங்க கேட்ட கேள்விக்கு சார் இப்ப பதில் சொல்லுவாங்க. நம்ம முத்தியாவுக்கு எப்பவும் அவசரம் தான். இரியா சொல்லுவாங்க. முதியோருக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா, வர்த்திதம் மெடிக்கல் பாலிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்துல வந்து ஒரு திட்டம் வந்து இருக்காங்க. அதாவது அந்த திட்டத்தோட பேர் என்னன்னா மறுவாழ்வு நடவடிக்கைகள் மற்றும் முதியோர்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் அப்படிங்கிறது தான். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே வந்து என்ன அப்படின்னா, முதியோர்களுக்கான தங்குமிடம், உணவு, மருத்துவம் மற்றும் பொழுதுபோக்குகள் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுங்கிறது தான் இந்த முக்கியமான ஒரு நோக்கமா வந்து உள்ளடக்கியதை வச்சு மத்திய அமைச்சரகம் வந்து இந்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டும் அமைச்சகம் வந்து முதியோர்களுக்கான தேசிய செயலாக்கம் ஒன்றை உருவாக்கி இருக்கு. அந்த செயலாக்கத்தோட முக்கிய குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னா, முதியோர்களின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல். இரண்டாவதா வந்து முதியோர்களோட பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை முன்வைத்தல். மூன்றாவது, முதியோர்களின் அறிவு, திறமை, அனுபவம் போன்றவற்றின் மூலம் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் மூலம் அபிவிருத்தியை பயன்படுத்துவது. இந்த 3 முக்கிய குறிக்கோள்களுக்காக தான் இந்த அமைச்சகம், அதாவது கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டு அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கான தேசிய அளவிலான ஒரு செயலாக்கத்தை வந்து உருவாக்கி இருக்குங்கிறது தான் இன்னைக்கு வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வணக்கம் சார், என் பேர் செல்வராஜ். நான் வந்து இளைஞர் மன்ற தலைவராக இருக்கேன். முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா கிராம சபை கூட்டத்தில் வந்து நிறைய திட்டங்களை பத்தி சொன்னீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். இதே மாதிரி எங்க ஊர்ல நிறைய முதியோர்கள் இருக்காங்க சார். அவங்களால இந்த மாதிரி ஆபீஸ்ல எல்லாம் போய் அலைஞ்சு தெரிஞ்சு இந்த மாதிரி நலத்திட்டங்கள்ல பயனடைய ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவு எங்க இளைஞர் நற்பணி மன்றத்தால முடிஞ்ச உதவிகள் ஏதாவது பண்ண முடியுமா? அதை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் சார். கண்டிப்பா. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இளைஞரோட பங்களிப்பு வந்து முதியோர்களுக்கு இருக்கு. முதியோர்களோட நலன்ல வந்து நாட் ஓன்லி இளைஞர்கள் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இங்க பங்கு இருக்குங்கிறது தான். கூடுதலா இளைஞர்களுக்கு இருக்குங்கிறது தான். இன்னைக்கு வந்து நீங்க ஒரு வெளியே இருக்க முதியோர்களை பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்க வீட்டுல இருக்க தாத்தா பாட்டிகளையாவது வந்து நீங்க கண்காணிக்க வேண்டிய ஒரு சிஸ்டத்துக்குள்ள நீங்க வரணும். அவங்களோட ஹெல்த் என்ன மாதிரி இருக்கு, அவங்களோட ஃபுட்டு வந்து என்ன மாதிரி இருக்கு, அவங்களோட வாழ்வியல் என்ன மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஜெனரேஷன் வந்து நம்ம வந்து ஒரு கட்டமைப்புல வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தா நம்ம உலகம் நம்ம கையில, ஆனா அவங்க அந்த கட்டமைப்புல இல்லாத ஒரு உலகத்துல வாழ்ந்தவங்க. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தபால், போஸ்ட் கார்டு, அந்த இதுதான் அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த காலகட்டங்கள்ல தாத்தா பாட்டியில இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, போஸ்ட் கார்டு, லெட்டர் வந்துச்சு அப்படின்னாலே பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை சுருக்கி வந்து ஒரு மொபைலுக்கு வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மொபைல் இருந்துச்சுன்னா சாப்பாடு, தண்ணி எல்லாம் இல்லாம இருக்காங்க இல்லையோ, இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து மொபைல் இல்லாம யாருமே இருக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல தமிழ்நாட்டுல 2 படுகொலைகள் வந்து பாத்தீங்கன்னா, பெற்ற அம்மாவே வந்து வேலைக்கு போயிட்டு வந்தவங்க மொபைல் வாங்கி தர, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி தரலங்கிறதுக்காண்டி அம்மாவை படுகொலை பண்ண சம்பவமும் இங்க நடந்திருக்குது. ஸோ இப்ப நம்ம என்ன மாதிரி ஒரு சொசைட்டில, என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீட் மீடியா சொசைட்டிக்குள்ள வாழ்றோங்கிறதா நம்ம பாக்குற ஒரு விஷயம். நம்ம வந்து என்னன்னா முதியோர்களை வந்து பாதுகாக்கணுங்கிறதுலாம் ரெண்டாவது. முதியோருக்கான என்ன சொல்றது, நலன் சார்ந்த விஷயங்கள், முதியோருக்கான மரியாதை கொடுத்தாலே வந்து போதும். இன்னைக்கு வந்து நீங்க யாரு முதியோர்கிட்ட உட்காந்து பேசுறா, இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க நம்ம தாத்தா பாட்டி, நம்ம வீட்டுல இருக்கவங்கள்ட்ட முதியோர்கிட்ட வந்து நம்ம நேரம் செலவழிக்கிறோமா அப்படிங்கிறதா. இன்னைக்கு என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நம்ம வர்த்தகத்துக்காக ஓடுறோம், பொருளாதாரத்துக்காக ஓடுறோம், குடும்ப சூழ்நிலைக்காக ஓடுறோம், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா அதை தாண்டி அவங்ககிட்ட வந்து நம்ம நேரம் செலவழிக்கிறோமா அப்படிங்கிறதா. எல்லாருமே யதார்த்தமா சொல்லுவாங்க, முதியோர்கள் வந்து ஒரு வயசாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகள் தான். இன்னைக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட காட்டுற அக்கறை, நம்ம குழந்தைகள் மீது இருக்கிற பாசம் வந்து அந்த நம்ம தாத்தா பாட்டி மேல நம்ம இருக்கா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வி. நீங்க நம்ம அப்பா அம்மாவே நம்ம அப்படி பாக்குறோமா
அப்படிங்கிறத கேள்வி. நம்ம வந்து வளர்த்திருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயமா கொண்டு போகாம யதார்த்தமா நீங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு வாழ்ந்த கட்டமைப்புல என்ன மாதிரி சூழல்ல என்ன மாதிரி சிக்கல்களை வந்து நம்மளை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து கொண்டு நம்மள வச்சிருப்பாங்க. இந்த நிலைமை வந்து ஒவ்வொரு இளைஞர்கள் வந்து என்ன நினைக்கணும்னா, நாளைக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது, அப்ப நம்ம இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அப்ப இந்த லெவல்ல வந்து நம்ம தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உணர்ந்தார்கள் அப்படின்னா, இனி வர காலகட்டங்கள்ல இந்த மாதிரி ஒரு முதியோர்கள் மீதான ஒரு பாதுகாப்பு, முதியோர்கள் மீதான ஒரு நலன் வந்து இன்னும் கூடுதலா சொல்ல போனா முதியோர் காப்பகமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுவது தான் உண்மை. சார் வணக்கங்க சார், நான் வந்து சுயதொழில் குழுவில் வேலை பார்க்குறேன். 20 குழு நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து 400 உறுப்பினர்கள் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற சட்டத்திட்டங்களில் வந்து இந்த எங்களோட மக்களுக்கு முதியோர்களாக இருக்கவங்களுக்கு வந்து எந்த வகையில் நாங்கள் உதவி செஞ்சோம்னா போய் சேரும், அதை சொல்லுங்க சார். நிச்சயமா நீங்க சுயஉதவி குழு வந்து நிச்சயமா இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க பகுதியில இருக்கக்கூடிய முதியோர்களை வந்து நீங்க அவங்களுக்கான நலத்திட்டங்கள்ல நீங்க வாங்கி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் பென்ஷன், அந்த 1000 ரூபாய் பென்ஷனுங்கிறதே இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு டேக்கான ஒரு மணி தான். ஆனா அந்த 1000 ரூபாய் பென்ஷனுக்காண்டி இன்னும் பல போராட்டங்கள்ல பல இடங்கள்ல மனு கொடுத்துக்கிட்டு இன்னும் கிடைக்காம இன்னும் அலைஞ்சுக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய முதியோர்கள் இருக்காங்க. சுயஉதவி குழுவில் நீங்க இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நீங்க கொண்டு போகலாம். இன்னைக்கு வந்து நீங்க அதுக்காண்டி நீங்க கேட்கலாம், நான் வந்து அந்த முதியோருக்காண்டி நான் போய் அலைய முடியுமா அப்படி சொல்ல வரல. நான் இன்னைக்கு வந்து நீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு வந்து நீங்க நேரடியா போய் கலெக்டரேட்ல அப்ளை பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. நீங்க எனக்கு எல்லாமே ஆன்லைன் சிஸ்டமா மாறி ஆன்லைன் மூலமாவே நீங்க வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அந்த முதியோருக்கு அதை பத்தின விஷயங்கள் தெரியாம இருக்கும் முதியோருக்கு. இன்னும் கூடுதலா சொல்ல போனா அப்படின்னா, முதியோருக்கான கட்டணம் இல்லாத டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, தொலைபேசி எண் இருக்கு. அவங்க முதியோருக்கான கட்டணம் இல்லாம சேவை செய்யக்கூடிய அரசால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் பாத்தீங்கன்னா 4567, அதாவது 145667, அதாவது 1ஆம் நம்பர் மட்டும் தான், மற்றபடி 4567ங்கிறது வரிசையா சீரியல்ல வந்து வரிசையா இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இது ரொம்ப எளிமையா வந்து எல்லாமே மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். முதியோர் இந்த சேவை மையத்தோட முக்கிய நோக்கமே வந்து என்ன அப்படின்னா, முதியோர்களோட பராமரிப்பு சேவைகளை வந்து வழங்குறது, ஓய்வூதியம், அதுக்கப்புறம் வந்து திட்டங்கள் தொடர்பான தகவல்களை வந்து நீங்க தெரிவித்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கான தொழில்நுட்பம் மற்றும் நிதி சம்பந்தமான விஷயங்கள், சட்ட ரீதியான அவங்களுக்கு அணுகுமுறைகள், இந்த மாதிரி விஷயங்கள், அவங்களோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல வந்து நீங்க கொண்டு போகலாம். இந்த மாதிரி டோல் ஃப்ரீ நம்பரை வந்து நீங்க பயன்படுத்தலாம். நீங்க வந்து நீங்க செய்யறதை விட அரசை வந்து செய்ய வைக்கிறது தான் உங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கும். நீங்க இணைந்து செய்யணும், அதே நேரத்தில் அரசையும் வந்து செய்ய வேண்டிய ஒரு கடமையை கடப்பாட்டையும் உருவாக்க வேண்டிய பொறுப்பும் வந்து நம் அனைவர் முன்னாடி முன்வைத்து என்னுடைய உரையை வந்து முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி கார்த்திக் சார். இவ்வளவு நேரம் எங்க கிராம மக்களுக்கு முதியோருக்கான நலத்திட்டம், சட்டங்கள், உரிமைகள் குறித்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதோட எங்க மக்கள் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க. அனைவரோட சார்பாகவும் நானும் எங்க தாத்தாவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி. தாத்தா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம சபை கூட்டத்துக்கு போயிட்டோம். அங்க இருக்க மூத்தவங்க கிட்ட இந்த உரிமைகளை பத்தி எல்லாம் நம்ம தகவல் சொன்னோம். அவங்க உதவியற்றவர்களா தனியாகவும் இல்ல அப்படிங்கறத நம்ம விளக்கி சொல்லிட்டோம். அதோட அரசு அவங்களுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் நாம சொன்னோம். அந்த கிராமத்துல இருக்க மூத்தவங்க கிட்ட நாம பேசணும். அவங்களோட கருத்துக்களை மத்தவங்களும் கேட்கிற வகையில நாம பதிவு செஞ்சோம். தாத்தா, ஒரு விஷயத்த சொல்லுங்க, இந்த எல்லா சட்ட திட்டங்களும் மூத்தவங்களுக்கு மரியாதை, தன்னம்பிக்கையுடன் வாழ உதவுதா இல்லையா? ஆமா லட்சுமி, மூத்தவங்க மரியாதைக்குரியவங்க. அவங்க குடும்பத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கணும். அரசு வந்து பல நடவடிக்கைகளை எடுத்துக்கு, ஆனா சமூகமே அவங்களோட முக்கியத்துவம் உணரும் போது தான் அந்த உண்மையான மாற்றம் ஏற்படும். அரசு வந்து சுரண்டப்படாத உரிமை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்கு. இது எந்த ஒரு மூத்தவரும் துன்பப்படுத்துவதற்கோ இல்ல பாதிக்கப்படுவதற்கோ அனுமதிக்காது. மூத்தவங்கன்றனால அவங்க வந்து ஒரு வழியோடையோ இல்ல மரியாதை இல்லாத நிலையோடையோ வாழ வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இந்த சட்டங்கள் எல்லாம் மூத்தவர்கள் வந்து அமைதியாகவும் மரியாதையோடையும் வாழணும்ன்றத உறுதி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. தாத்தா, உங்ககிட்ட பேசினதுல இருந்து நான் ஒரு உறுதியோட இருக்கேன். என்ன தெரியுமா, நான் நிறைய கத்துக்கிட்டேன். இப்போ இளம் தலைமுறையா இந்த சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நான் நம்புறேன். அதை நான் உணர்ந்துட்டேன். மூத்தவங்களோட மரியாதையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுப்பேன். அவங்க இந்த உரிமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னால ஆன உதவிய கண்டிப்பா நான் செய்வேன் தாத்தா.
அதுதான் சரி லட்சுமி, உங்களை மாதிரி இளைய தலைமுறையினர் தான் மனதளவுல மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒவ்வொரு இளைஞரும் அவங்க வீட்லயும் சமுதாயத்திலையும் உள்ள மூத்தவங்களுக்கு மரியாதையும் அன்பையும் காட்டினாலே நம்முடைய சமுதாய வேர்கள் இன்னும் வலுவா வளர்ந்துருக்கும். தாத்தா, நான் கிராமத்துல தங்கி இதுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன். மூத்தவங்க அவங்களோட பிரச்சனைகளை மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்காம மனசை விட்டு வெளியே சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். தாத்தா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? சூப்பர் லட்சுமி, இதுதான் உண்மையான ஆவல். இந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞனும் ஒரு ஆர்வத்தை கொண்டு இருந்தாங்கன்னா நம்ம மூத்தவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியே நிரம்பி இருக்கும். நீ இதை தீவிரமா உணர்ந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒவ்வொரு மூத்தவங்களுக்கும் தன்னம்பிக்கையோடையும் மரியாதையோடையும் வாழ்ற உரிமை இருக்கு. நாம அவங்களுக்கு அந்த வாய்ப்பையும் தளத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தோம் சமூகத்துல மாற்றம் இயல்பா ஏற்பட்டுரும். தாத்தா, நாம மூத்த குடிமக்கள் ஆதரவு குழு அப்படின்னு ஒரு குழு அமைக்கலாம். இந்த குழு கிராமத்துல இருக்கிற மூத்தவங்க அவங்களுக்கான உரிமை, நலன் இது பத்தின விழிப்புணர்வை கொடுக்கும். அவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது நம்மளோட இளம் தலைமுறை அவங்க பக்கத்துல நின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். பரவாயில்ல லட்சுமி, இன்னைக்கு நல்ல நல்ல யோசனையா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த முயற்சி மூத்தவங்களுக்கு உரிமையும் மரியாதையும் வாழ்வுரிமையும் வழங்குறதுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் ஆதரிக்கிறேமா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில வழங்கப்படுற கருத்துக்களை நீங்க பயன்படுத்தல அப்படின்னா நாங்க உங்க வீடு தேடி வந்து இந்த தகவல்களை எல்லாம் சொன்னது எந்த அர்த்தமுமே இல்லாம ஆயிரும். அதனால இந்த நிகழ்ச்சியில வழங்கப்பட்ட கருத்துக்களை உங்க பகுதிகளில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இந்த தகவல் சென்றடையும்படி நீங்க செய்யணும். லட்சுமி, இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே நம்ம நாட்டுல பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மூத்தவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. மூத்தவர்களே, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்குன்னே இருக்கிற 145667 அப்படிங்கிற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா உங்க பகுதியில் இருக்கிற சமுதாய வானொலி நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க எந்த நேரத்திலையும் இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசோட சேர்ந்து 200க்கும் மேற்பட்ட சமுதாய வானொலி நிலையங்கள் மூத்தவர்களுக்கான உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் முதியோர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த பல தகவல்களோட அடுத்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு இணைந்து வழங்கிய மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நேயர்களே, மூத்தோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான சட்ட ரீதியான நலத்திட்டங்கள் இருக்கு, உதவிகள் இருக்கு, ஆலோசனைகள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள், சந்தேகங்கள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சீங்கன்னா 7337769004 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் சமுதாய வானொலி கூட்டமைப்புகளுடன் இணைந்து அதிரை பண்பலை நடத்திய அடல் வாயோ அபியுதய யோஜனா மூத்தோருக்கு முதல் வணக்கம் சிறப்பு நிகழ்ச்சியின் 8வது அத்தியாயத்திலிருந்து விடைபெற போறது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. அடுத்த அத்தியாயங்கள்ல நாம சந்திக்கலாம். அதுவரையும் மற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. எப்பவுமே கேளுங்க FM நாளை நம்ம அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.